நம்ம பார்க்க போகிற திரைப்படம் இந்த சபர்மதி ரிப்போர்ட் தான். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா தீரஜ் சர்மா, சர்னா இயக்கியிருக்காரு. ஸோ இப்போ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடிகர்கள்லாம் வந்து நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா லைக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வீடியோலாம் அப்டேட் ஆகும். ஸோ இப்போ இதில் நடித்தவங்க வந்து விக்ரந்த் மசி, ராஷி கண்ணா, ரித்தி தோக்ரா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த விக்ரந்த் மசி வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருப்பார். ஸோ ராஷி கண்ணாவும் அதே மாதிரி தான் ஜேர்னலிஸ்ட்டாக இருப்பாங்க. இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றி போகுதுன்னு கேட்டிங்கன்னா 2002 கோத்ராவில் ஒரு ட்ரெயின் வந்து எரிஞ்சு நிறைய பேர் இறந்துறாங்க. ஸோ இதை வந்து ஒரு அந்த ரிப்போர்ட்டர் வந்து உண்மையிலே ஷூட் பண்ணுறாரு. அதாவது ஃபுட்டேஜ் எடுக்கிறாரு. ஸோ உண்மையாலே ஃபுட்டேஜும் அந்த ரிப்போர்ட்டர் எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த ஆக்சிடெண்ட் வந்து எப்படி நடந்தது, இல்லை உண்மையிலே ஆக்சிடெண்ட் தானா அப்படின்றத இந்த படம் ஆராயுது. ஸோ இதை வந்து ஷூட் பண்ணி எடுத்து கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா இதை வந்து அவங்க உண்மையிலே அந்த டிவி சேனல் வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்களா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜேர்னலிஸ்ட் வந்து அவர் உண்மையை சொல்ல போய் அவர் வேலையை விட்டு தூக்கி காலி பண்ணிடுறாங்க. அப்புறமா வர ராஷ்மிகா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அமிர்தான்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, அதை மறுபடியும் ஆராயிறாங்க. மறுபடியும் இந்த விக்ரந்த் மசியை கூட்டு சேர்த்துக்கிறாங்க. கூட்டு சேர்த்துட்டு மறுபடியும் ஆராயும் போது சில ஆங்கிள்லேருந்து அவங்களுக்கு அவங்க அந்த என்கொயரி பண்ணும்போது தகவல்கள் கிடைக்குது. அதை ஒன்றா சேர்க்கும்போது அதை இன்டர்செக்ட் ஆகிற கேரக்டராக ஒருத்தர் கிடைக்கிறாரு. அவரை பின்னாராய்ஞ்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட் இல்லை, இது வந்து ஒரு திட்டமிட்டு அந்த ஏரியாவில் நடக்கிற வன்முறைக்காக ஒரு சமூகத்தினர் வந்து அந்த ட்ரெயினை வந்து எரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வருது. இதை வந்து உறுதிப்படுத்தினாங்களேன்றது தான் படத்தோட கிளைமேக்ஸு. இதில் வந்து விக்ரந்த் மசி நல்லா நடிச்சிருந்தார். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிளாக் அவுட்டு, அப்புறம் செக்டார் 36 போன்ற டப்பா படங்கள் நடிச்சிருந்தார். செக்டார் 36 மனுஷ கறியை சாப்பிட்ற சைக்கோவே நடிச்சிருந்தார். அதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருந்து 12th ஃபெயில் நடிச்சிருக்காரு. அந்த படம் அப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா ரொம்ப மோசமாக இருந்தது. அஜினா தில்ருபா ஃபஸ்ட் பார்ட் நல்லா இருந்தது, செகண்ட் பார்ட் அதுவும் ரொம்ப போர் இருந்தது. சரி, அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்கும். சரி பார்ப்போம் அப்படி பார்க்குற மாதிரி பார்த்தா இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் இன்னும் ஃபஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப விறுவிறுப்பாக போச்சு. ஸோ இந்த படத்தை நீங்களும் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது ஒரு க்ரைம் த்ரில்லர் சொல்லலாம். ஸோ இது வந்து உண்மையில் நடந்த இதையும் அவங்க ஃபுட்டேஜாக இதெல்லாம் காட்டும்போது நல்லா இருந்துச்சு. இந்த ராஷ்மிகாவும் நம்ம விக்ரந்த் மெசியும் ராஷி கண்ணாவும் விக்ரந்த் மெசியும் என்கொயரி பண்ணுறது அது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.